ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 33. அமிர்தம் பூட்டுடைத்து கண்டவர்கள் மெத்த உண்டு, புத்தியில்லோர் அவர்களே சித்தர். ஆட்டமிதிர் காண்பார்கள் அநேகங்காட்சி, அம்மம்மா வென்றார்கள் சுத்த வீரர். காட்டம் பிறகை தாமர் தீயிடாமல், கதிர்மதிக்கு மத்தியது புருவமத்தி. நாட்டமிட கோபுரத்தின் வாசற்பூட்டு, நாசிமுனை புருவமத்தி திறந்து கொள்ளே. 10ஆம் வாசல் பூட்டை யோக ஞான சாதனைகளால் உடைத்து ஈசனை கண்டவர்கள் அநேகர் உண்டு. அப்பூட்டை திறந்து அறிவை அறிந்து மெய்ப்பொருளை அடைந்தவர்களே சித்தர்களப்பா. அங்கு மனம் இருந்து ஆடுவதையும் அதிலிருந்தே அநேகவித காட்சிகளையும் கண்டார்கள். அம்மனதை எனும் அச்சரத்தால் அது ஆடும் ஆட்டத்தை நிறுத்தி அம்மனதை வென்றவர்களே சுத்த வீரராவர். காய்ந்த விறகை வைத்து தீயிடாமல் தானே எரியும் தீயாக விளங்கும் சோதியே சூரிய சந்திரனுக்கு மத்தியில் எப்போதும் அணையாமல் இருக்கும் அருட்பெருஞ்சோதியாக விளங்கும் இடமே புருவ மத்தியாகும். அந்த இடத்திலேயே நாட்டமுடன் இருந்து யோக ஞான சாதனைகளை திறமையுடன் செய்து கொண்டிரு. அதுதான் ஈசன் இருக்கும் கோயிலின் வாசல் பூட்டு. அப்பூட்டை திறக்க நாசி முனை எனும் சுழுமுனையில் வாசியை இயக்கி தியானம் செய்து புருவ பூட்டை உடைத்து திறந்து கொண்டு மேலேறு. அன்பே சிவம், அன்பே சிவம்.